Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் ஓலைச்சிலுவை பாகம் 3. தனது இராணுவ வாழ்க்கை பற்றி சாமுவேல் ஒருபோதும் பேசியதில்லை. ஒரே ஒரு முறை மட்டும் அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். வார்டுக்குள் அவர் நுழைந்தபோது ஒரு கிழவர், சாய்ப்பே, நான் சாவுறேன் சாய்ப்பே, எனக்கு வலி தாங்க முடியல சாய்ப்பே, வாங்க சாய்ப்பே, இங்கே வாங்க சாய்ப்பே என்று கத்தினார். சாமுவேல் இரு என்று கை காட்டினார். இன்னொரு மலையாள பள்ளிக்கூட வாத்தியாரின் கட்டை அவிழ்த்து பார்த்து கொண்டிருந்தார். கிழவர் மீண்டும் மீண்டும் சாய்ப்பே, ஓடி வாங்க சாய்ப்பே உறக்க கத்திய போது சாமுவேல் சட்டென்று அருகே சென்று படீரென்று கன்னத்தில் ஒரு அறை வைத்தார். அவர் ஒரு மூத்த பிள்ளைவாள். அடிபட்டதும் அவர் அரண்டு போய் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு கண்களில் கண்ணீருடன் அமைதியானார். சாமுவேல் எந்த கோபமும் தெரியாத முகத்துடன் பொண்ணை பார்க்க ஆரம்பித்தார். தன் அறைக்கு திரும்பும் வழியில் சாமுவேல் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். முதல் உலகப் போரில் நடந்த சம்பவம். பிரான்சில் சோமே என்ற ஊரில் ஒரு போர் முனை 700 பேருக்கு மேல் படுகாயமடைந்து ஒரு பெரிய கொட்டகைக்குள் கொண்டு வந்து போடப்பட்டிருந்தார்கள். அங்கே இருந்தது சாமுவேல் உட்பட 4 மருத்துவர்கள். இரவெல்லாம் வெறி பிடித்தது போல சாமுவேல் வேலை செய்து கொண்டிருந்தார். பின்னிரவில் களைத்து சோர்ந்து ஒரு வீரனின் படுக்கையில் கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டார். அடுத்த படுக்கையில் இரு கால்களும் சிதைந்த ஒருவன் கிடந்தான். அவனுடன் கண்கள் தன்னையே பார்ப்பதை உணர்ந்து எழுந்தார். அவன் கையை அசைத்து, பரவாயில்ல, ஓய்வெடுத்து பின் வாருங்கள் என்று சைகை செய்தான். சாமுவேல் அங்கேயே மனம் பொங்கி கண்ணீர் மல்கிவிட்டார். அந்த மாபெரும் ஆஸ்பத்திரி வார்டில் கிடந்தவர்களில் பாதி பேர் 1 மணி நேரத்தில் மருத்துவ உதவி கிடைக்காவிட்டால் சாகக்கூடியவர்கள். கட்டில்களில் இருந்து வழிந்த குருதி உண்மையிலேயே ஓரமாக ஓடை போல வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒருவர் கூட தன்னை வரிசையை மீறி வந்து கவனிக்க வேண்டும் என்று கோரவில்லை. ஒருவர் கூட கெஞ்சவில்லை. எத்தனை மகத்தானவன் மனிதன்! கடவுளின் படைப்பில் இந்த உயிருக்கு மட்டும் எவ்வளவு ஆன்ம வல்லமை சாத்தியமாகிறது! அவன் போகக்கூடிய தூரம் எவ்வளவு அதிகம்! அவனால் கொஞ்சம் கை நீட்டினால் மனிதகுமாரனின் கால்களை தொட்டுவிட முடியுமே. இங்கே சிதைந்து கிடக்கும் அத்தனை பேருமே அதற்கான வாய்ப்புள்ளவர்கள் அல்லவா? அவர்களை வெறும் சதை பிண்டங்கள் போல சிதைத்து எறிந்து எந்த அரசை வெல்லப் போகிறார்கள்? எந்த வெற்றியை கொண்டாடப் போகிறார்கள்? ஒருபோதும் இனிமேல் போரில் ஈடுபடுவதில்லை என்று சாமுவேல் முடிவு செய்தது அன்றுதான். அன்று மாலை கையில் தன் ஓபோ புல்லாங்குழலுடன் அந்த பிள்ளைவாளுக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டார் சாமுவேல். அவரை கண்டதும் பிள்ளைவாள் பதறி எழுந்து அமர்ந்து நடுங்க கைகூப்பினார். சாமுவேல் அந்த ஓபோவை மெல்ல வாசிக்க ஆரம்பித்தார். நான் சென்று வாசல் நின்று கேட்டேன். எதையோ மன்றாடுவது போலவோ எதற்கோ நன்றி சொல்வது போலவோ நெளிந்து வளைந்து வழிந்தோடும் மேல்நாட்டு இசை. கைகூப்பியபடி கண்களில் கண்ணீர் கொட்ட பிள்ளைவாள் அமர்ந்திருந்தார். அந்த அறை முழுக்க கண்ணுக்கு தெரியாமல் நிறைந்திருந்த வலி ஜன்னல்கள் வழியாக வெளியே சென்றது. இன புரியாத மகத்துவம் ஒன்று அங்கே நிறைந்து நின்றது. அழியாதது என்றும் எங்கும் மனிதனால் உடனடியாக அடையாளம் காணத்தக்கது. இசை அங்கிருந்து அத்தனை வலிகளையும் ஒன்றாக்கி ஒரே மானுட வலியாக்கி அதை சாதித்ததா என்ன? அந்த அப்பால் மலையாளி பள்ளி ஆசிரியர் தலையணையில் முகம் புதைத்து அழுவதை கண்டேன். நான் முதலாக சாமுவேல் அறைக்குள் நுழைந்தபோது அவரது அறைச்சுவரில் கண்ட புகைப்படம் மலை முகடுகள் உடையது என பின்னர் அறிந்தேன். அதில் நடுவில் இருந்த சிகரத்தின் பெயர் எவரெஸ்ட். அதில் ஏறச் சென்ற முன்னோடியான மலையேற்ற வீரர்களில் ஒருவர் சாமுவேல். 1922 அவரும் அவரது நண்பர் ஜார்ஜ் மேலரியும் எவரெஸ்ட் சிகரத்தை வடக்கு மூலை வழியாக ஏற முயன்றார்கள். 8000 மீட்டர் உயரம் வரை கடும் பனிப்பொழிவில் ஏறி சென்றார்கள். அன்று வரை இமயத்தில் மனிதர்கள் ஏறியதிலேயே அதிக உயரம் அதுதான். அதற்கு மேல் செல்ல முடியாமல் காற்றழுத்த தாழ்வு அவர்களை தடுத்தது. முதலில் அவர்கள் ஆக்சிஜன் இல்லாமல் பயணம் செய்தார்கள். ஆகவே ஆக்சிஜனுடன் அதே வருடம் இன்னொரு முறை எவரெஸ்டில் ஏற முயன்றார்கள். இடுப்பளவு பனிக்கோடாரியால் வெட்டிய தடங்களில் மிதித்து ஏறி சென்றார்கள். தலைக்கு மேல் ஒரு பிரம்மாண்டமான உருமல் ஒலியை சாமுவேல் கேட்டார். அப்போது அவரை அறியாமலே ஆமேன் என்று சொன்னாராம். அவரது தலைக்கு மேல் இருந்த ஒரு பனிமலை அப்படியே பெயர்ந்து ராட்சச அருவி போல கீழே வந்தது. அவருக்கு மேலே இருந்த ஒரு பனிப்பாறை நீட்டல் அந்த பனி வெள்ளத்தை 2ஆக பிளந்தது. அந்த பிளவில் சாமுவேல் நிற்க இருபக்கமும் இருந்தவர்கள் அந்த பனிவீழ்ச்சி அள்ளிக்கொண்டு பாதாளத்தில் இறங்கி சென்று மறைந்தது. சில நிமிடங்களுக்குள் அந்த நிலமே அடையாளம் காண முடியாத ஒன்றாக ஆகியது. அந்த பேரொளி அடங்கியதும் சாமுவேல் தனிமையில் வெண்பனியில் நின்று நடுநடுங்கினார். அதற்கு மேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியவில்லை. அங்கே நெடுநேரம் அமர்ந்திருந்தார். அந்த வழியை தேர்ந்தெடுத்ததே அவர்தான். நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்பது
அவரும் கூடவே குதிப்பதுதான். குதிக்க முடிவெடுத்து எழுந்தவர் திரும்பும்போது மேலே தெரிந்த அந்த பனிப்பாறை நீட்டலை கண்டார். கால்வரை நீண்ட வெண்ணிறமான அங்கிக்குள் இருந்து ஒரு கை ஆசையுடன் எழுந்தது போல அவர் தலைக்கு மேல் அது நின்றது. இயேசுவே, என் மீட்பரே என்று மார்பில் கை வைத்து விம்மினார். மலை இறங்கி டேராடூன் வந்த சாமர்வெல் இந்தியா முழுக்க அலைந்து திரிந்தார். ஒவ்வொரு நாளும் இரவில் தன் அறையை சாத்திவிட்டு முழுந்தாளிட்டு கண்ணீருடன் மணிக்கணக்காக ஜெபம் செய்தார். என் தேவனே, நீ உத்தேசித்தது என்ன? உமது ஆக்கினை என்ன தேவனே என்று மன்றாடினார். எதன் பொருட்டோ தான் உயிர் வாழ அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவே அவர் நினைத்தார். ஒவ்வொரு ஊரிலும் நின்று என்னுடைய மண்ணை எனக்கு காட்டியருளும் தேவனே என்று கண்ணீர் விட்டார். 1925 ஒரு நாள் அவர் கல்கத்தாவில் விடுதி அறை ஒன்றில் ஜெபம் செய்து கொண்டிருந்தபோது வேலையாள் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தான். அவருடன் இராணுவத்தில் பணிபுரிந்த ஒருவர் லண்டன் மிஷன் பணியாளராக நாகர்கோயில் இருந்தார். அவர் எழுதிய கடிதம் இது. அதை ஒரு அழைப்பாக எடுத்துக்கொண்டு சாமர்வெல் அவரை பார்ப்பதற்காக திருவிதாங்கூருக்கு வந்தார். நெய்யூரில் சர்ச்சுக்கு செல்லும் வழியில் முந்தைய நாள் மழையில் ஒரு பள்ளம் உருவாகி இருந்தமையால் குறுக்கு வழியில் ஏறிச் சென்றார். அங்கே மிகச்சிறிய மிஷன் ஆஸ்பத்திரி ஒன்று இருந்தது. சாமர்வெல் அங்கே திருவிழா போல கூட்டம் கூடியிருப்பதை கண்டார். என்ன என்று விசாரித்த போது அது மருந்து வாங்க வந்த நோயாளிகளின் கூட்டம் என்று சொன்னார்கள். அங்கே ஒரே ஒரு மருத்துவரும் ஒரே ஒரு காம்பவுண்டரும் மட்டுமே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் 3000 பேர் அங்கே மருத்துவத்துக்கு வந்தார்கள். பெரும்பாலானவருக்கு கார்பனேட் மிக்சர் மட்டுமே மருந்தாக கொடுக்கப்பட்டது. விளக்க முடியாத ஒரு வசீகரத்தால் இழுக்கப்பட்டு சாமர்வெல் அந்த ஆஸ்பத்திரியை நோக்கி சென்றார். அப்போது ஒரு 3 வயதான இடுப்பில் ஒரு கந்தல் மட்டும் அணிந்த கரிய பெண் குழந்தை ஓடி வந்து அவரிடம் ஒரு சிறிய சிலுவையை கொடுத்துவிட்டு சென்றது. என் தேவனே என்று வீறிட்டபடி அங்கேயே அமர்ந்து கொண்டார் சாமர்வெல். 2 பனையோலைகள் இணைத்து உருவாக்கப்பட்ட அந்த எளிய சிலுவையை நெற்றிமேல் அணைத்து கொண்டு, உங்கள் ஆக்கினை என் தேவனே, உங்கள் சித்தப்படி என் ஆவியை இங்கே வைக்கிறேன் இயேசுவே என்று நெஞ்சுக்குள் வீறிட்டார். அன்று விடியும் வரை அங்கிருந்து மருந்து கொடுத்தார். மறுவாரம் லண்டனுக்கு கிளம்பி சென்றார். அவருக்கு அன்று அங்கே மிகப்பெரிய தொழிற்சாலைகளும் வீடுகளும் பண்ணைகளும் இருந்தன. அனைத்தையும் விற்று மொத்த பணத்துடன் இந்தியா திரும்பினார். அன்று லண்டனில் பரபரப்பான பேச்சாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசின் மகத்தான மருத்துவர்கள் ஒருவர் பேரரசின் வரைபடத்தில் எதிலும் இல்லாத ஒரு ஊருக்கு செல்கிறார். அவரிடம் மனிதகுமாரன் வந்து சொன்ன புனித ஆணையை ஏற்று கிளம்புகிறார். சாமர்வெல் 4 ஆண்டுகளில் நெய்யூரில் மிகப்பெரிய மருத்துவமனை ஒன்றை உருவாக்கினார். 1838 திருவிதாங்கூர் மகாராஜா மூலம் திருநாளின் நன்கொடையுடன் ஆர்ச்பால்ட் ராம்சே நிறுவிய மருத்துவமனை அது. அடுத்து வந்த சார்ல்ஸ் கால்டர் லேச் வீடுகள் தோறும் சென்று அரிசியும் தேங்காயும் நன்கொடையாக பெற்று அதன் கட்டிடங்களை எழுப்பினார். சாமர்வெல்லின் காலத்தில் பேராலமரமாக அந்த மருத்துவமனை எழுந்தது. சூரியன் அணையாத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திலிருந்து லண்டன் மிஷன் ஆஸ்பத்திரிகளில் அதுவே மிகப்பெரியது. சாதாரணமாக இளைஞர்களிலிருந்து மிகச்சிறந்த மருத்துவ பணியாளர்களை உருவாக்கி எடுத்தார் சாமர்வெல். உள்ளூரின் எளிய பொருட்களை எப்படி மிகச்சிறந்த மருந்துகளாக ஆக்க முடியும் என்று கண்டுகொண்டார். சிவகாசி பக்கம் இருந்து கொண்டு வந்த கந்தக மண்ணை காய்ச்சி நீரெடுத்து அதில் இருந்து உருவாக்கிய கலவையால் சொறி சிறங்குகளை குணப்படுத்தினார். சீனாக்காரத்தை கொண்டு எளிய புண்களுக்கு முறி மருந்தை உருவாக்கினார். சாமர்வெல் அவரது சொந்த முயற்சியில் உருவாக்கிய அறுவை சிகிச்சை முறைகளை கண்டு கற்க உலகமெங்கும் இருந்து நிபுணர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். இளநீரை நேரடியாக குருதியில் செலுத்த முடியும் என்றும், மாவுக்கட்டு போடுவதற்கு கரையான் புற்று உடைத்து எடுத்த மண்ணை சிறந்தது என்றும் அவர்கள் கற்றார்கள். எருமைவால் முடியால் காயங்களுக்கு தையல் போடவும், அசையும் தசைகளுக்கு தசையோட்டத்தின் பாணியை கண்டு தையல் போடவும் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கற்றுச் செல்லாத ஒன்று அவரிடம் இருந்தது. மருத்துவமனை தெய்வமாக ஆக்கும் ஒன்று. சிறு குழந்தைகளின் நினைவில் கூட 3/4 நூற்றாண்டுக்கும் மேலாக அவரை நிலைநாட்டிய ஒன்று. அத்தகைய மாமனிதனால் தீண்டப்பட்டும் கூட என் ஆன்மா விழித்து எழாமலேயே இருந்தது. என் 8வது வயதில் அவரிடமிருந்து நான் இயேசுவின் சொல்லை பெற்றேன். ஆனால் அது என் பெயரை மட்டுமே மாற்றியது. உள்ளுக்குள் நான் புரளவே இல்லை. மண்ணில் சாமர்வெல்லின் கால்கள் பட்டு செல்லும் ஒவ்வொரு தடத்தையும் 1000 முறை சென்று முத்தமிடும் நாய் போல் இருந்தது என் மனம். ஆனால் அவர் எனக்கு கொடுத்த பைபிள் வெறும் சொற்களாகவே இருந்தது. என்னை மிஷன் பள்ளியில் நேரடியாக 5ஆம் வகுப்பில் கொண்டு சேர்த்தார் சாமர்வெல். அதற்கு முன்னால் 4 மாதம் அவரே எனக்கு ஒவ்வொரு நாளும் கணக்கும் தமிழும் ஆங்கிலமும் சொல்லித்தந்தார். நான் வகுப்பில் முதல் மாணவனானேன்.
எப்போதும் வந்த வகுப்பிலும் நான் முதலிடத்தில் இருந்தேன். கூடவே ஆஸ்பத்திரி ஊழியனாகவும் இருந்தேன். காலை 7 மணி முதல் 9 வரை நான் சாமர்வேலின் தனிப்பட்ட பணிவிடைகளை செய்தேன். காலை 4 மணி முதல் நள்ளிரவு வரை ஆஸ்பத்திரியில் பணியாற்றினேன். என் அக்காக்கள் இருவரும் மதம் மாறி லண்டன் மிஷன் ஆஸ்பத்திரிகளில் வேலைக்கு சென்றார்கள். 1 வருடம் கழித்து என் அம்மாவும் மதம் மாறினாள். எங்கள் சிறு வீட்டை பிரித்து கொஞ்சம் வசதியாக கட்டிக்கொண்டோம். அம்மா சிறிய தையல் இயந்திரம் ஒன்றை வாங்கி கையாலேயே உருட்டி தைக்க ஆரம்பித்திருந்தாள். தங்கைகள் அருகே பள்ளியில் படித்தார்கள். ஒரு முறை இரவில் புன்னைக்காய் எண்ணெய் விளக்கு ஒளியில் எனக்கு சூடான சோறு பரிமாறும்போது அம்மா பேச்சுக்கு நடுவே, சாய்ப்பு கொடுத்த சீவனாக்கணும் மக்கா இது என்றாள். அன்று குழந்தைகளுடன் சாகத்தான் அவள் போகிறாள் என்று சாஹிப் உகித்திருக்காவிட்டால் இன்று அத்தனை பேரும் மண்ணாகிவிட்டிருப்பார்கள் அல்லவா? கர்த்தரின் பேரல்லோ இப்போ சோறாட்டும் மீனாட்டும் நம்ம தட்டில் இருக்கு என்று சொன்னாள். நான் அம்மாவை ஏறிட்டு பார்க்காமல், அப்போ சோறுக்காக மட்டும்தானா என்று கேட்டேன். அம்மா கண்களில் கண்ணீர் தீ போல எரிய, ஆமலை சோறுக்காக தான், கர்த்தர் எனக்கு சோறும் கறிந்தனால தானே, அதை எங்கே போய் சொல்லவும் எனக்கு வெக்கம் இல்லை என்றாள். அந்த வரியை நான் பிடித்து கொண்டேன். எந்த ஒரு விவாதத்திலும் அந்த வரியை சொல்வேன். அது எல்லா தர்க்கங்களையும் இல்லாமலாக்கிவிடும். ஆம், சோறுக்காகவே தான். கர்த்தர் எனக்கும் என் குலத்துக்கும் சோறுதான். பசித்தவனுக்கு அவர் சோறுதான். ஆனால் என்னை அது உள்ளூர அவமதித்தது. என்னுடைய அறை மாடிப்படிக்கு அடியில் இருந்தது. அந்த சிறிய கட்டிலில் தனியாக நான் படுத்திருக்கும் போது தலைக்கு மேல் மாட்டப்பட்ட இயேசுவின் படத்தை பார்த்து கொண்டிருப்பேன். கர்த்தரை, உமது சிலுவையை எனக்கு தாரும், உமது இரத்தத்தில் ஒரு துளியை எனக்கு தாரும் என்று கேட்டுக்கொள்வேன். ஆனால் அந்த படம் என்னை பார்க்காமல் காலியான கண்களுடன் இருக்கும். எனக்குள் இருந்த எவரும் அறியாத அந்த ஆழத்தை கண்டுகொண்டவர் சாமர்வேல் மட்டும்தான். ஒரு முறை என் அறைக்குள் எதற்காகவே எட்டி பார்த்தவர் அந்த படத்தை பார்த்துவிட்டு சட்டென்று திரும்பி சென்று விட்டார். 4 நாட்களுக்கு பின்னர் ஒரு அனாதை பிணத்தை தான் நாங்கள் இருவரும் அடக்கம் செய்துவிட்டு அதே முந்திரி தோப்பு வழியாக வந்தோம். ஒரு மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு என்னிடம், நீ ஜபிக்கிறாயா என்று கேட்டார். நான் அவரிடம் பொய் சொல்ல முடியாது என்பதால் தலை குனிந்து நின்றேன். நீ விசுவாசத்தை காத்துக்கொள்கிறாயா என்று அவர் மேலும் கேட்டார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. சாமர்வேல் கொஞ்சம் கோபம் கொண்டார். உன் ரூமில் கர்த்தர் படம் தூசி படிஞ்சிருக்க, உன் நரகத்தில் இருந்து கர்த்தர் உன்னை கை நீட்டி தூக்கியிருக்கிறாரே, நீ உண்ணு சோறும் நீ இருக்கும் கூரையுமாக அவர் கிருபை வந்து சூழ்ந்திருக்க, இன்னும் என்ன வேணும் உனக்கு என்று கேட்டார். நான் தலை குனிந்து நின்று கண்ணீர் விட்டேன். கண்ணீர் எதுக்கு சொல்லு என்றார். நான் பேசாமல் நின்றிருந்தேன். அவர் கொஞ்ச நேரம் எதிர்பார்த்து விட்டு எழுந்து சென்று விட்டார். நான் மறுநாள் அவருக்கு சேவை செய்ய சென்றபோது அங்கே ஞானதாஸ் இருந்தான். இன்னைக்கு முதல்ல நீ வான்னு சாய்ப்பு விழிச்சாரு, நீ இனிமேல் ஆஸ்பத்திரியில் ஜோலி செய்தால் மதியம் என்றார். நான் உடம்பு பதற அங்கே நின்றேன். கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. ஆனால் நின்ற இடத்தில் இருந்து நான் அசையவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து ஆஸ்பத்திரியில் அறுவை சிகிச்சை முடிந்து வேகமாக வந்த சாமர்வேல் என்னை பார்த்தார். பேசாமல் உள்ளே சென்றார். அவர் மீண்டும் வெளியே கிளம்பும் போது நான் அங்கே நின்றேன். மீண்டும் மதியம் சாப்பிட வரும்போது அங்கே வெயிலில் நின்று கொண்டிருந்தேன். தூரத்திலேயே நான் வெயிலில் நிற்பதை அவர் கண்டார். அங்கிருந்து மேலேறு மேலேறு என்று கூவிக்கொண்டே வந்தார். என் அருகே வந்ததும் அனிச்சையாக அவரது கைக்குட்டையை என் தலையில் போட்டு என்னை அணைத்து கொண்டு மேலே வராந்தாவில் கொண்டு சென்றார். பெருத்த கேவல்களுடன் நான் கதறி அழ ஆரம்பித்தேன். சரி சரி, நாளைக்கு நீ வா என்று சொன்னார். அதன் பின்னரும் நான் தேம்பி அழுது கொண்டிருந்தேன். சாமர்வேல் எனக்கு ஒரு பெரிய எனாமல் கோப்பை நிறைந்த பருத்தி பாலுடன் வந்து குடிச்சுக்கோ என்றார். அடுத்த ஞாயிறன்று நாங்கள் இருவரும் சர்ச்சில் இருந்து சேர்ந்து திரும்பினோம். சாமர்வேல் என்னிடம் ஏதும் கேட்பார் என நான் நினைக்கவில்லை. கேட்கக்கூடாததுன்னு அவர் நினைத்துவிட்டால் கேட்க மாட்டார் தான். நான் அவர் கையை பிடித்து இழுத்ததும் நின்றார். சடசடவென்று நான் பேச ஆரம்பித்தேன். டாக்டர், கிறிஸ்து எனக்கு சோறு துணியும் வீடும் தந்திருக்காரு. ஆனால் இதற்காக நான் அவருக்கு நன்றி தான் சொல்ல முடியுது. என்னால் விசுவாசிக்க முடியல. சோறு எனக்கு வயிற்றுக்கு தான் போகுது டாக்டர், எனக்கு ஆன்மாவுக்கு போகலை என்று நான் சொல்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன நான் சொல்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தான் எனக்கு நான் கிறிஸ்துவ விசுவாசிக்கலை. நான் உங்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு எனக்கு ஆத்மாவை கொடுத்துட்றேன். அதன் பின்னால் என்னால் பேச முடியவில்லை. அழுதபடி ஓடி சென்றேன். சாமர்வேல் அங்கேயே சில நிமிடங்கள் நின்று விட்டார். மறுநாள் எனக்கு அவர் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். ஆங்கிலத்தில், நீ சொன்னதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். உனக்கு வேண்டிய கிறிஸ்து இன்னும் பெரியவர். கிறிஸ்து நாம் அறியும் அளவுக்கு சிறியவர் அல்ல. அவர் முடிவில்லாதவர். அவரை நான் உனக்கு சரியாக அறிமுகம் செய்யவில்லை என்று நினைக்கிறேன். ஒருவேளை அதற்கான தகுதி எனக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்து உன்னருகே வர வேண்டும் என்று நான் தினமும் ஜபிப்பேன் என்று எழுதியிருந்தார். அந்த குறிப்பை கைநடுங்க நெடுநேரம் வைத்திருந்தேன். எழுந்து ஓடிப்போய் அவர் கால்களில் விழுந்து, நான் விசுவாசிக்கிறேன், முழு மனசோடு விசுவாசிக்கிறேன் என்று கூக்குரல வேண்டும் என்று மனம் பொங்கியது. ஆனால்
அவரிடம் என்னால் பொய் சொல்ல முடியாது. அவரிடமே யாருமே பொய் சொல்ல முடியாது. அவரது கண்களின் நேர்மையைப் போல அன்று நெய்யூரில் அஞ்சப்பட்ட பிரிதொன்று இருக்கவில்லை. தொடரும்.